தமிழ் சினிமா திரையுலகத்தில் 90களின் காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்து ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்ச நட்சத்திர ஜோடி ஒன்று பல வருடங்கள் கழித்து இப்போ மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அந்த புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஜோடி வேறு யாரும் இல்லை, நம்ம ராமராஜன் கனகா ஜோடி தான். கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இவங்களுடைய ஜோடியை ரசிக்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் ரசிகர்களினுடைய மனதில் இன்னைக்கு வரைக்கும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. இளையராஜா அவர்களினுடைய இசை, ராமராஜன் கனகா அவர்களினுடைய நடிப்பு அப்படின்னு அந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு முக்கியமான திரைப்படமாக இருந்துகிட்டு இருக்கு. ராமராஜன் அவர்கள் 90களின் காலகட்டத்தில் கிராமத்து கதைக்களம் கொண்ட கதைகளில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார். அதே போல் நடிகை கனகா பார்த்தோம் அப்படின்னா பழம்பெரும் நடிகையான தேவிகா அவர்களினுடைய மகள் தான். பாடகி ஆகணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இளமையும் அவங்களுடைய அழகும் அவங்கள நடிகையாக மாற்றியிருக்கு. நடிகர் ராமராஜன் அவர்களினுடைய பிளாக் பஸ்டர் திரைப்படங்களில் ஒன்றான கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க 2 பேருமே ஜோடியாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கனகா நடிச்சிருக்காங்க. கடைசியாக 2000ஆம் ஆண்டு வெளிவந்த நரசிம்மம் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சினிமா திரையுலகத்தை விட்டே விலகிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற செய்தி எதுவுமே ரசிகர்களுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் வசித்து வந்த கனகா அவர்களினுடைய புகைப்படமானது வெளிவந்துச்சு. காதல் தோல்வி, மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை அப்படின்னு அவங்க தற்கொலைக்கு முயன்றதாக நிறைய செய்திகளும் வதந்திகளும் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வெளியில் வந்து அவங்க தைரியமான கருத்துக்களை சொன்னாங்க. நடிகர் ராமராஜன் அவர்களும் பல நீண்ட வருடங்கள் கழித்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் திடீர்னு நடிகர் ராமராஜன் அவர்களும் நடிகை கனகா அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படமானது வெளிவந்திருக்கு. ஒருவேளை கரகாட்டக்காரன் திரைப்படத்தினுடைய பார்ட் 2 எடுக்க போகிறாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்ப நடிக்க போகிறாங்களா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் சர்ச்சையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக தான் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியானது வெளிவந்திருக்கு. கரகாட்டக்காரன் திரைப்படம் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.